அரோகரா. நகரத்தார்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நாகநாட்டில் சாந்தியாவில் இருக்கும் பொழுதே உபதேசம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் பஞ்சாட்சரம் கங்கை நதியை போன்றது, விபூதி யமுனை நதியை போன்றது, சரஸ்வதி ருத்ராட்சம் சரஸ்வதி நதியை போன்றது, எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதனால தான் நகரத்தார்கள் விபூதி கேட்டு உபதேசம் கேட்டு விபூதி பூசி பஞ்சாட்சர ஜபம் செய்து சிவங்க பூஜை செய்து சிவங்கோவில் கட்டி குரு பூஜை மடம் கட்டி சிவ புண்ணியங்களை நிறைய சுமந்து கொண்டு பாவங்களை எல்லாம் நீக்கி கொண்டு நல்ல நிலையை அடைந்தார்கள். அது முக்திக்கு மட்டுமல்ல, இம்மைக்கும் அது மிகவும் நல்லது. இது சரிய கிரியை யோகம் ஞானம் ஆகிய 4 அடங்கி உள்ளது. அதாவது அதிகாலையில் எழுந்திருந்து குளிக்க செல்வது, நடந்து செல்வது, ஓசோன் காற்று உள்ளே செல்லும், அங்கே குளிர்ந்த நீரில் குளிப்பது, சூரிய வெளிச்சம் உடலில் படும்படியாக சூரிய நமஸ்காரம் செய்வது, இதெல்லாம் நல்ல பழக்கங்கள். அதனால் மூச்சு ஆழ்ந்த சுவாசம், மூட்டை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. விபூதியை பூசிக்கிறது, அதனால் ஒரு நீர்களெல்லாம் இறங்கும், உடல் ஆரோக்கியம் ஏற்படும். ரிஷிவ தீர்க்க சஞ்சத்வா தீர்க்கம் ஆயுட்படுப்பதிலே நீண்ட சந்தியாவந்தனம் செய்வதனால்தான் நீண்ட ஆயுளை பெற்றார்கள் முனிவர்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதே போல் இத்தனை மூச்சுன்னு தான் கணக்கு. 26,300 மூச்சு கணக்கு. நம்ம மனம் முடங்கினால் பிராணம் முடங்கும், பிராணம் முடங்கினால் மனம் முடங்கும். நம்ம தியானம் செய்யும்போது நமக்கு பிராணம் நமக்கு மனம் முடங்கும். அதனால் நமக்கு தியானம் ஆரோக்கியம் ஏற்படும். மன அழுத்தம்தான் எல்லா இரத்த அழுத்தம் முதலிய எல்லா நோய்களுக்கும் காரணம். அதனால் தியானம் ஒன்று தான் ஆரோக்கியத்துக்கு சிறந்த வழின்னு மருத்துவ பல்கலைக்கழகங்களிலேயே இப்பொழுது அமெரிக்க மருத்துவ பல்கலைக்கழகங்களிலேயே தியானத்தை கட்டாய பாடமாக சொல்லிக் கொடுக்குறார்களாம். இன்னும் அந்த மாதிரி மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்கிறதுனால உடலில் ஒரு சக்தி ஏற்படுறது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மீட்டரே கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் விசுத்தானந்தாங்கிற சுவாமி கண்ணாடி குண்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு குழுவையை உள்ளே தூக்கி போட சொல்கிறார். ஒரு மந்திரத்தை சொல்கிறார், அது உடனே செத்து போயிடுறது. அதை வெளியில் தூக்கி போட்டு விசோதனை பண்ண சொல்கிறார், செத்து போச்சுட்டாங்க. மறுபடியும் அதை எடுத்து உள்ளே போட சொல்கிறார். இன்னொரு மந்திரத்தை சொல்கிறார், அது உயிர் பத்து பறந்து போய்டுறது. அதேமாரி இந்த திபத்தில் குளிர் நடுக்கிறது, இவன் கேமரா எடுக்கிறான், கேமரா கை நடங்கிறது, டிஸ்கவரி சேனலில் காமிக்கிறான். ஆனால் அந்த யோக சாதகர்கள் அந்த அக்னி பீஜத்தை ஜபம் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு உடனே வேர்த்து கொட்டுறது. அதேமாரி இப்போ இன்னொரு சாமி அங்கே இப்போ கங்கையில் குளிக்கிற மாதிரி நெருப்பில் குளிக்கிறார். ஏன்னா வருண பீஜத்தை சொல்லிகிட்டே இருக்கார். அப்படின்னு பீஜாட்சரங்களுக்கு அவ்வளோ வலிமை உண்டு. அதனால் பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்கிறதுனால நமக்கு நான் நினைத்ததெல்லாம் நடக்கும். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இருக்குது. அது அதிகாலையில் அதுக்கும் இந்த ஆழ் மனசுக்கும் தொடர்பு ஏற்படுறது. அதனால் நாம் இப்போ நினைக்கிற எந்த பிரார்த்தனையும் 3 மாதத்துக்குள்ளே கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மாதம் என்ன கணக்குனாக்கா, அவன் தொடர்ந்து முயற்சி பண்ணணும், இவன் தொடர்ந்து பிரார்த்தனையும் பண்ணணும். பண்ணான்னா அவன் சேங்ஷன் ஆகிடும் அப்படின்னு இந்த பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இருக்குது. அது நம்ம கிடைச்ச நினச்சதெல்லாம் கொடுக்கறதுக்கு காத்துன்ருக்கு, கேட்குறதெல்லாம் கொடுக்கறதுக்கு காத்துன்ருக்கு. நாம் தான் ஒழுங்காக கேட்குறதில்ல, நாம் தான் சரியாக பயன்படுத்திக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது நேர்மையாக இருக்கணும், நேர்மறையாக இருக்கணும். இப்போ எதிர்மறையாக இருக்கக்கூடாது, தவறானதாக இருக்கக்கூடாது, நேர்மையற்றதாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுனாக்கா எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் அதை உடனே நிறைவேற்றி வச்சிடும் இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் அந்த அதிகாலையில் பிராமிய முகூர்த்தத்தில் இந்த பரமேஸ்வரன் அதிகாலையில் எழுந்திருந்து பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும் அப்படின்னு தான் மனுஸ்மிருதி சொல்கிறது. இன்னும் இப்போ பஞ்சாட்சர ஜபம் பண்ணுறதுனால சரிய கிரியை யோகம் ஞானம் 4 அதில் இருக்குது. சரினாக்கா நல்ல பழக்கம். அதிகாலையில் எழுந்திருந்து வாக்கிங் போகிறது, அங்கேருந்து ஓசோன் காற்று உள்ளே போகும். ஆழ்ந்த சுவாசம், மூச்சை கட்டுப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆழ்ந்த சுவாசமே நமக்கு மனம் முடங்கினா பிராணம் முடங்கும். நமக்கு இத்தனை மூச்சுன்னு தான் கணக்கு. 26,300 மூச்சு. நம்ம தியானம் பண்ணும்போதே நமக்கு மூச்சினுடைய அளவு எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். 10 நிமிஷம் தியானம் பண்ணோம்னாக்க 1 மணி நேரம் அதோட பவர் இருக்கும். அதனால் நம்ம தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுறதுனால கண்ணு மூடின்னு உட்காந்துருக்கிறதில்ல, கவனிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால் அது மூலமாக நமக்கு எல்லா தியானம் நமக்கு மன ஒருமைப்பாடு கிடைக்கும், கவனம் சிதறல் இல்லாமல் இருக்கும். அதனால் எந்த காரியத்தையும் நாம் கவனமாக செய்ய முடியும். அதனால் இது மோட்சத்துக்கு மட்டுமல்ல, இம்மையிலேயே நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வேண்டியது, அன்றாட காரியத்துக்கே நாம் செய்கிறதுக்கு இது வேணும். இன்னும் கிரியை, இப்போ பெற்றோர் முன்னோர்களுக்கு திதி திவசமெல்லாம் பண்ணுறது பூணூல் போட்டு தான் செய்வாங்க. இந்த பூணூல் போட்டு தான் இந்த மந்திர உபதேசம் கேட்டினா தான் பூணூல் போட்டுக்க முடியும். பிராமணனுக்கு இந்த பூணூல் போட்டு காயத்ரி மந்திர உபதேசம்
பண்ணால் தான் பெற்றுண்டா தான் அவன் பேதம் படிக்க முடியும், பூஜை பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். அதேமாரி உங்கள் நகரத்தாருக்கும் உள்ளது தான் இது. இது வந்து இப்போ 24 வயசுக்குள்ளே நீங்கள் உபதேசம் கேட்கணும். இப்போ உபதேச புதுமைன்னு பேர், ஸ்வீகார புதுமை, கார்த்திகை புதுமை, இதெல்லாம் மாதிரி இதை கல்யாணத்துக்கு வந்து செய்ய வேண்டியது. பட்டத்தார் வர்றாலே அப்படி தான் இருக்குது, கல்யாணத்துக்கு முந்தி தான் உபதேசம். அதனால் சின்ன வயசுலேயே உபதேசம் கேட்டுக்கலாம். ஏன்னாக்கா 12 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா அப்புறம் குழந்தைகள்லாம் முத்தி போயிடுது. இளமையில் ஏற்படுற பயிற்சி தான் தொடர்ந்து வரும். அப்புறம் அதுக்கு அதை எதுவுமே புகுத்த முடியாது அப்படின்னு சொல்லலாம். 12 வயசுக்கு மேலே எதுவுமே புகுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சிறு வயசுலேயே உபதேசம் கேட்குறது ரொம்ப விசேஷம். குழந்தைகள்லாம் சரஸ்வதி பீஜம் சேர்த்து உபதேசம் சொல்லிக் கொடுப்போம், நல்லா படிப்பு நல்லா வரும். லக்ஷ்மி பீஜம் சேர்த்து சொல்லிக் கொடுத்தா செல்வம் கிடைக்கும். இப்போ சக்தி பீஜம், துர்கா பீஜம் சேர்த்து சொல்லிக் கொடுத்தாக்க வெற்றி கிடைக்கும். அதனால் விரும்பினதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சாட்சர மந்திரம். ஏன்னா அது மட்டுமல்ல, இதில் தெரியக்கிரிய யோகம், ஞானமும் அதில் கிடைக்கும். ஞானம்னாக்க நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான், அதுதான் முக்கியமானது. இப்போ பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதுக்கு சாமி கும்பிட தெரியாது, நமக்கு சாமி கும்பிட தெரியும். நான் யார் அப்படிங்கிறது அதுக்கு சிந்திக்க தெரியாது, நமக்கு சிந்திக்க தெரியும். இந்த பகுத்தறிவுக்கு பயனே அதுதான். நான் யார்? நான் நடக்கிறேன், போகிறேன், வரேன், உட்காடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த உடல் நான் சொல்கிறோம். கனவுல நான் பெங்களூர் போனேன், காசிக்கு போனேன், டெல்லிக்கு போனேன் அப்படின்னு சொல்லும்போது அதை மனசை நான் சொல்கிறோம். நான் சிந்திக்கிறேன், யோசிக்கிறேன், கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அறிவை வந்து நான் சொல்கிறோம். ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தில் இந்த உடல் உணர்ச்சி கிடையாது, மனம் ஒடுங்கிடுறது, இடம் மூளை வலது மூளை முகலம் எல்லாமே ஒடுங்கிடுறது, மூளையும் ஒடுங்கிடுறது. அப்போ இப்போ நான்கிறது எதுவுமே கிடையாதா? இப்போ விஞ்ஞானிகள்லாம் அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. மூச்சு இருக்குல்ல, உயிர் இருக்குல்ல, காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிடலாம்ல, அதை எழுப்பி விடுறது யார்? இந்த ஆத்மா நம்ம ரச்சனை வைத்து சரீரம் ரத்தமே வைத்தோ. இந்த உடல் ஒரு தேர் பண்ணுறது, இந்த ஆத்மா தான் அதனுடைய சொந்தக்காரன், அறிவு தான் தேரோட்டி அப்படின்னு கட்டோபனிஷத்து கூறுகின்றது. அதே போல் டிரைவர்னு வச்சுக்கோங்க. இப்போ காலையில் 6 மணிக்கு எழுந்திரிக்கணும், டிரைவர் தூங்கிட்டான் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவான்? இந்த ஓனர் தான் போய் டிரைவரை எழுப்பி விடணும். ஓனர் தூங்கிட்டான்னா என்ன பண்ணுறது? அவங்க அம்மா அப்பா வந்து எழுப்பி விடுறாங்க. அப்படியே அந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியவர் கடவுள். அதனால் நாம் அதை உணரணும், நாம் யாருங்கிறத உணரணும். அதே போல் நாம் எதுக்காக வந்திருக்கோம்? இப்போ வரும்போதே நாமெல்லாம் சஞ்சிதம் பிராரப்தம்னு 2 வினை மூட்டைகள், நன்மை தீவினை மூட்டைகளை தூக்கிட்டு வரோம். அதை அனுபவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அந்த சஞ்சிதத்தெல்லாம் நாம் இந்த தியானம் செய்கிறது மூலமாக அழிச்சிடலாம். இந்த பிராரப்தத்தை நம்ம அழிக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா உயிரோடு இருந்தால் தான் நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியும். ஆனால் அதோட வீரியத்தை குறைக்க முடியும். அதனுடைய தலைக்கு வந்து தற்பாகையோட போச்சு அப்படிங்கிற மாதிரி, ஆயுள் மரண தண்டனைக்கு பதில் ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாதிரி தண்டனையை நம்ம குறைச்சிக்கலாம். அர்ஜுனன் சண்டைப்படும்போது பிரம்மாஸ்திரத்தை போட்டுடுறான். கிருஷ்ண பகவான் அந்த தேரை கீழே அமுத்தி அந்த தலைப்பாகை மட்டும் கொண்டு போயிடுத்து அந்த அம்பு அதனால் தலைக்கு வந்து தற்பாகையோட போச்சுன்னு. அந்த மாதிரி கடவுள் நமக்கு இந்த உண்மையாக நாம் பக்தி செய்தால் நமக்கு துன்பங்களை எல்லாம் போக்கி நமக்கு இன்பத்தை கொடுப்பார். இனிமேல் செய்யக்கூடியது ஆகாமி. அதை நாம் கடவுளிடத்தில் ஒப்படைச்சிடணும். எனக்கு எதுவும் எனக்கு வேண்டத்தக்க தருவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, இல்லை எனக்கு எது வேணுமோ அதை நீயே கொடுன்னு பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னாக்கா நம்ம எப்படி எந்த நேரத்தில் போய் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பகவானுக்கு தெரியும். அப்படி நமக்கு கொடுத்துருவார். அதனால் கடவுள் நம்மகிட்ட விரும்புகிறதெல்லாம் வந்து அன்பு ஒன்று தான். லோகாசமத்தாஸ்கினோ பவந்தோ சர்வேஜனாஸ்கினோ பவந்தோ விஸ்வப்பிரேமே, அதுதான் உலக அன்பு தான் வேணுங்கிறது. அம்மா அப்பா குழந்தைகள் ஒன்றோட ஒன்று அடிச்சுட்டு வெட்டிகிட்டு இருந்ததுனாக்க சந்தோஷப்படுவாங்களா? எல்லாம் பெரியமாக இருந்தாங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதனால் அன்பு செலுத்தணும். அதுதான் கடவுள் நிறுத்த விரும்புகிறது. பாக்கி எல்லாம் நம்ம சௌரியத்துக்காக நம்ம வச்சுக்கிறது தான். அதேமாதிரி நம்ம வீடு துறவரம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. சிவாச்சாரியார்கள்லாம் வந்து இல்லறவாசிகள் தான். அதே போல் நாயன்மார்கள் பாதி முக்கால்வாசி பேர் இல்லறவாசிகள் தான். சுவாமியே வந்து வள்ளி தேவி யானையோடு தான் இருக்கார். அது வந்து இப்போ ஞானம் மோட்சம் அப்படிங்கிறத போகம் மோட்சங்கிறத குறிப்பிடும். இருந்தாலும் நான் வந்து அதுக்கும் வந்து விதி விலக்கெல்லாம் இப்போ நிறைய உண்டு. அதனால் இது துறவரம் அல்ல. யாக்ஞவல்கியர் கதையிலெல்லாம் வருது. ரிஷப முனிவர் கார்கிக்கு உபதேசம் என்றார், பஞ்சாட்சர உபதேசம். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு தான் சிவமகாபுராணம் சொல்கிறது. அதனால் இது வந்து இல்லறத்துக்கு மண்பாடல்ல. இந்த உணவு நியமங்கள்லாம் கூட சூழ பஞ்சாட்சரத்துக்கு ஆகார நியமம் கிடையாதுன்னு ஆறுமுகனாவலர் சொல்லியிருக்கார். அதனால் அதெல்லாம் வந்து இன்னும் சம்மந்தமாக எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். 60 சாந்திக்கு தான் உபதேசம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. நேற்றுக்கு பார்த்தா இன்றைக்கி பார்க்க முடியல, நீ மட்டும் 60 வயசு எப்படா இருக்க போகிறேன்னு வள்ளுவர் கேட்குறார். அதனால் அது கடைசி பட்சம் ரிட்டையர்ட் லைஃபாக செய்யட்டும்னு வச்சுருக்காங்க. அது வரைக்கும் நம்ம இருப்போம்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால் சீக்கிரம் அதை செஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் உபதேசம் கேட்கலாம். சரஸ்வதி பீஜம் சேர்த்து சொல்லிக் கொடுப்போம். அந்த பீஜாட்சரத்தை சொல்லும்போது நமக்கு நம்ம சக்தி இருக்குது.
இப்போ ஒரு விசுத்தானந்தாங்கிறவர் மந்திரம் சொல்லி செத்துப்போன குருவியை உயிர்ப்பிக்கிறார். அதேமாரி இப்போ கங்கை நீரை இப்போ நெருப்பை அப்படியே குளிர வைக்கிறார். அதேமாரி இந்த இதில் இப்போ ஐஸ் கட்டியை அப்படியே இப்போ வேர்க்க வைக்கிறாங்க. மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அது என்ன சம்மந்தமாக என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். அவசியம் காவடி இருப்பவர் அனைவரும் அவசியம் உபதேசம் கேட்க வேண்டும். நன்றி. நல்லாசிகள். பாதக்குடி ரவீந்திர சுவாமிகள்.